வைசாக மாதமென்றழைக்கப்படும் வைகாசி மாதத்தின் 9ஆம் அத்தியாயம். குமாரனின் பிறப்பு. முருகப்பெருமானின் பிறப்பு. குறிப்பு: சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணம் நிகழ்ந்த பின்னர் கார்த்திகேயன் பிறந்த நிகழ்வு அனைத்து புராண ஆசிரியர்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு கருப்பொருளாகும். காளிதாசர் இயற்றிய குமார சம்பவம் எனும் காவியத்திற்கும் இவரது பிறப்பே மைய கருத்தாக அமைந்துள்ளது. மைத்திலர் கூறினார்: புனிதரே, சிவனால் எரிக்கப்பட்ட காமன் எவ்வாறு மீண்டும் பிறந்தான்? தமது கர்ம வினையின் விளைவாகவும், அதாவது ருத்ரனை அவமதித்ததன் காரணமாகவும் அவன் எத்தகைய துன்பங்களை அனுபவித்தான்? அந்தணரே, இவற்றை எனக்கு விவரித்து கூறுங்கள். இவற்றை அறியும் பேராவல் எனக்கு உள்ளது. ஸ்ருத்ததேவர் கூறினார்: குமாரனின் பிறப்பு குறித்த வரலாற்றை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். இதனை செவிமடுப்பவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இது புகழையும் நற்பண்புகளையும் வளர்க்கக்கூடியது, நன்மக்களை பெற்றுத்தரும் ஆற்றல் கொண்டது, மேலும் அனைத்து வகையான நோய்களையும் போக்க வல்லது. சம்புமூர்த்தியால் சிவனாரால் காமன் அழிக்கப்பட்ட போது தன் கணவன் தன் கண் முன்னாலேயே சாம்பலாகி போனதை கண்ட அவனது மனைவியான ரதிதேவி மயங்கி விழுந்தாள். ஒரு முகூர்த்த காலத்திற்குள் அவள் மீண்டும் சுய நினைவு பெற்று பலவாறாக புலம்பி அழுதாள். அவளது பரிதாபத்திற்குரிய அந்த புலம்பலை கேட்டு அந்த வனமும் கூட துயரத்தில் ஆழ்ந்தது. தன் கணவனின் சிதையில் தானும் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள அவள் விரும்பினாள். அதற்கான ஈமச் சடங்குகளை செய்து முடிப்பதற்காக தன் கணவனின் தோழனான மாதவனை, வசந்தனை அவள் எண்ணினாள். அந்த பெருந்தகையாளர் அந்த வீரனின் மனைவியின் சார்பாக ஈமச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அங்கு விரைந்து வந்தார். தன் நண்பன் அழிந்து போனதை கண்டதும் அவர் சிறிது நேரம் திடுக்கிட்டு போனார். துயரம் தாங்காமல் மயங்கி விழும் நிலைக்கு சென்றார். பின்னர் பலவிதமான ஆறுதல் மொழிகளை கூறி அவர் ரதி தேவியை தேற்றினார். நற்பண்பு மிக்க நங்கையே, நான் உனக்கு ஒரு மகனை போன்றவன். நான் உயிருடன் இருக்கும்போது தர்மத்தை அடைவதற்கான ஒரு கருவியாக திகழும் உன் உடலை நீயே மாய்த்து கொள்வது உனக்கு தகுமானது அல்ல என்று கூறினார். இத்தகைய வார்த்தைகள் மூலமாகவும் வேறு பல வழிகளிலும் அவர் வசந்தன் அவளை தேற்றியும் தடுத்து நிறுத்தியும் பார்த்தார். ஆயினும் ரதி தேவிக்கு தொடர்ந்து உயிருடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமே எழவில்லை. அவரது உறுதியான முடிவை கண்டதும் வசந்தன் ஆற்றங்கரையில் சிதையை அமைத்தான். அவள் அந்த தேவ நதியில், அதாவது கங்கையில் நீராடி செய்ய வேண்டிய அனைத்து ஈமச் சடங்குகளையும் நிறைவேற்றினாள். அவள் தனது அனைத்து புலன்களையும் அடக்கி தன் மனதை ஆன்மாவில் ஒருமுகப்படுத்தினாள். அவள் சிதையில் ஏற தயாரானாள். அப்போது ஒரு சரீரமற்ற குரல் ஒலித்தது. அசரீரி வாக்கானது ஒலித்தது. கணவன் மீது பக்தி கொண்ட மங்கையே, நீ தீயில் இறங்காதே. உன் கணவன் இருமுறை மறுபிறவி எடுப்பான். ஒரு முறை ஹரனிடமிருந்தும் பின்னர் மீண்டும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்தும் ஒரு யாதவனாக பிறப்பான். அந்த பிந்தைய பிறவியில் அவன் மகாவிஷ்ணுவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தேவி ருக்மிணிக்கும் மகனாக பிரத்யும்னன் என்ற பெயரில் பிறப்பான். பிரம்மதேவரின் சாபத்தின் காரணமாக நீ சம்பரனின் இருப்பிடத்தில் தங்கியிருப்பாய். அங்கே பிரத்யும்னன் என்னும் உன் கணவனுடன் நீ மீண்டும் இணைவாய். இவ்வாறு கூறியதும் அந்த ஆகாயவாணி ஒலிப்பது நின்றது. அந்த குரலை செவிமடுத்ததும் இறக்க துணிந்திருந்த அவள் தனது அந்த முடிவை கைவிட்டாள். தேவர்களின் சார்பாக செய்யப்பட்ட போது காமன் ஹரனால் எரிக்கப்பட்ட சமயத்தில் தேவர்களும் அங்கே வந்திருந்தனர். ரதி தேவியின் செயலை கண்ட குரு, வியாழன், தேவேந்திரன் மற்றும் அக்னி ஆகியோரை முன்னிலையாக கொண்ட தேவர்கள் அந்த கற்புக்கரசிக்கு சிறந்த வரங்களை அளித்து அவளை தற்கொலை முயற்சியிலிருந்து தடுத்தனர். அவன் இப்போது அனங்கனாக, உடலற்றவனாக, சாம்பலாகி போனவனாக இருந்தாலும் மீண்டும் சாங்கனாக, உடல் பெற்றவனாக மாறுவான். அவன் இறந்திருந்தாலும் மீண்டும் உனக்கு காட்சி தருவான். இவ்வாறு கூறி அவர்கள் அவளை தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து தடுத்து நிறுத்தி அவளுக்குரிய தார்மீக கடமைகள் குறித்து அறிவுரை வழங்கினர்.
முந்தைய கல்பத்தில் அவர் சுந்தரன் என்ற பெயருடைய ஒரு மன்னராக திகழ்ந்தார். அவர் ஒரு மாபெரும் பிரபுவாக விளங்கினார். அக்காலத்தில் நீ மட்டுமே அவருக்கு மனைவியாக இருந்தாய். ஆயினும் நீ ரஜோ குணங்களின் கலப்பினால் குழப்பத்தை விளைவித்தாய். அதனாலேயே இத்தகைய துயர நிலை உன்னை வந்தடைந்தது. இப்போது நீ பிராயச்சித்த சடங்குகளை செய்வாயாக. வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் அதிகாலை பொழுதிலேயே எழுந்து கங்கை நதியில் புனித நீராடுவாயாக. மதுவை அழைத்த இறைவனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவனது திவ்ய சரிதத்தை செவிமடுப்பாயாக. அழகிய மங்கையே, அசூன்ய சயன எனப்படும் விரதத்தை மேற்கொள்ள தொடங்குவாயாக. இந்த நற்செயலின் மூலமாகவும் வைசாக மாதமான வைகாசி மாத விரதத்தின் மூலமாகவும் நீ நிச்சயமாக உன் கணவனை மீண்டும் அடைவாய். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இத்தகைய வரங்களை அவளுக்கு அருளிய பின்னர் தேவர்கள் தாங்கள் வந்த வழியே திரும்பி சென்றனர். காமதேவனின் கற்புக்கரசியான அந்த நற்குல மங்கை தன் துயரங்களை வெற்றி கொண்ட பின்னர் சூரியன் மேஷராசியில் சஞ்சரித்த வேளையில் கங்கை நதியில் புனித நீராடினாள். அந்த உத்தம சிந்தனையுடைய மங்கை அசூன்ய சயன விரதத்தையும் முறையாக அனுஷ்டித்தாள். மாமன்னரை, அந்த புண்ணிய செயலின் மகிமையால் காமதேவன் அவளுக்கு உடனடியாக காட்சியளித்தான். இவ்வுலகில் யாராலும் எதிர்க்க முடியாத ஆற்றல் கொண்ட காமதேவன் முந்தைய கல்பத்தில் ஒரு மன்னனாக திகழ்ந்தான். அவன் புனித சடங்குகளை மேற்கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான். ஆயினும் வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்டுள்ள சிறப்புமிக்க புனித சடங்குகளை அவன் முறையாக செய்யவில்லை. அதனாலேயே பரமாத்மாவின் திருமகனாக பிறந்திருந்த போதிலும் ஸ்மரன் காமதேவன் தன் உடலை இழக்கும் துயரத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. வைசாக மாதமான வைகாசி மாதம் வரும்போது சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் காலம் வீணாக கழிக்கப்படுமாயின் தேவர்களுக்கே அத்தகைய அவல நிலை ஏற்படுகிறது. மனிதர்களின் நிலையோ இதை விடவும் பரிதாபத்திற்குரியதாகும். அதன் பின்னர் முக்கண் நாயகன் மறைந்து போனதும் மலை மகளான பார்வதி மிகுந்த மனக்கலக்கத்திற்கு ஆளானாள். அவள் திகைத்து போய் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்ட மலை வேந்தனான இமவான் பெரிதும் பதற்றம் அடைந்தான். தன் இரு கரங்களாலும் அவளை அழைத்து கொண்டு அவளை தன் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றான். உன்னத ஆன்மாவை கொண்ட ஹரனின் சிவபெருமானின் அழகிய தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையையும் பிற நற்பண்புகளையும் உற்று நோக்கிய மலைமகள் இவரே என் கணவராக அமைவார் என்று உறுதியாக தீர்மானித்தாள். அவளது மனம் முழுமையாக அவரிடமே நிலைத்திருந்தது. புனிதமான விரதங்களை மேற்கொண்டு தவம் இயற்றுவதற்காக அவள் கங்கை நதிக்கரைக்கு சென்றாள். எனினும் அவளது தந்தையும் தாயும் பிற உறவினர்களும் அவளை தடுத்து நிறுத்த முயன்றனர். அந்த தேவி உண்ணா நோன்பு மேற்கொண்டு சடை முடியை தரித்து அந்த பெரும் சிவலிங்கத்தை வழிபடத் தொடங்கினாள். தேவர்களின் கணக்குப்படி 1000 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் மகேஸ்வரனார் அவளுக்கு முன் தோன்றினார். இறைவன் ஒரு பிரம்மச்சாரி துறவி வடிவம் பூண்டு ஒரு மாலை பொழுதில் அவளது தவக்குடிலின் வாயிலுக்கு வந்தார். பல்வேறு வகையான உரையாடல்கள் மூலம் தம்மிடமே முழுமையாக நிலைத்திருந்த அன்னை பார்வதியின் மன உறுதியை அவர் அறிந்து கொண்டார். அந்த பெரும் இறைவனார், நற்பண்பு மிக்க மங்கையே, உனக்கு விருப்பமான ஒரு சிறந்த வரத்தை கேட்பாய் என்று கூறினார். சிறந்த முகப்பொலிவு கொண்ட அந்த மங்கை ருத்ரனாரிடம் தாமே என் கணவராக அமைய வேண்டும் என்று வேண்டினாள். அந்த வரத்தை அருளிய பின்னர் அவர் சப்த ரிஷிகளை 7 முனிவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்கள் அங்கு வந்து கரங்களை வணக்கத்துடன் கூப்பியவாறு அவருக்கு முன்வந்து நின்றனர். இமவானிடம் சென்று தன் சார்பாக அவரது மகளின் கரம் கோரும்படி இறைவன் அந்த முனிவர்களுக்கு பணித்தார். இறைவனால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட அந்த முனிவர்கள் அந்த மலை மகளின் பொருட்டு இமவானின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் வான் வழியே பயணித்து 10 திசைகளையும் ஒளிபெறச் செய்தவாறு இமவானின் இருப்பிடத்தை அடைந்தனர். பிரம்ம ஞானிகளுள் மிகச் சிறந்தவர்களான அந்த 7 முனிவர்களையும் மலை வேந்தனான இமவான் வரவேற்றான். அவன் அவர்கள் அனைவரையும் முறைப்படி உபசரித்து வழிபட்டான். அவர்கள் சௌகரியமாக அமர்ந்ததும் அவர் அவர்களை நோக்கி கூறினார்,
நான் பெரும் பாக்கியம் பெற்றவன். நீங்களே என் இருப்பிடம் தேடி வந்திருப்பதால் என் கடமைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டதாக நான் உணர்கிறேன். உங்கள் வருகையை என் பிறவியின் பயனுள்ள நற்பலனாக நான் கருதுகிறேன். தங்கள் குறிக்கோள்கள் அனைத்தையும் அடைந்த உங்களை போன்ற உத்தமர்கள் நாங்கள் செய்வதற்கு என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. ஆயினும் இப்போது நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை எனக்கு எடுத்துரையுங்கள். இவ்வாறு அவர் கூறியதும் அந்த பெரும் மலையரசரான ஹிமவானை நோக்கி அவர்கள் பின்வருமாறு கூறலானார்கள். மலையரசரே, தங்களுக்கு பொருத்தமான ஒரு கூற்றையே தாங்கள் இப்பொழுது மொழிந்திருக்கிறீர்கள். தங்கள் நல்வாழ்விற்காகவே எங்கள் வருகையின் நோக்கத்தை நாங்கள் இப்பொழுது எடுத்துரைக்கிறோம். தங்களின் மகளான அன்னை பார்வதி தேவி முன்னொரு காலத்தில் தக்ஷனின் மகளாக சதி எனும் பெயருடன் அவதரித்திருந்தாள். ஒரு யாகத்தின் போது தன் உடலை துறந்த அவள் இப்போது தங்கள் மகளாக மறுபிறவி எடுத்துள்ளார். உலகிங்களிலும் அவளை மணந்து கொள்ளும் தகுதி படைத்தவர் சம்புமூர்த்தியை தவிர, சிவபெருமானை தவிர வேறு எவரும் இல்லை. தாங்கள் அளவற்ற நன்மைகளை அடைய விரும்பினால் அந்த தேவியை சம்புமூர்த்திக்கே திருமணம் செய்து தர வேண்டும். தங்களின் கடந்த கால பிறவிகள் ஆயிரக்கணக்கில் அமைந்திருந்த போது தாங்கள் பல நற்செயல்களையும் புண்ணியங்களையும் ஆற்றியுள்ளீர்கள். நல்வாய்ப்பாக அச்செயல்களின் பலன்கள் இப்போது கைகூடியுள்ளன. அவர்கள் கூறிய இந்த சொற்களை கேட்டதும் அந்த பெரும் மலையரசர் தம் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மீண்டும் பின்வருமாறு கூறலானார். மர உரி ஆடைகளை அணிந்து கொண்டு விரதங்களை மேற்கொண்டு என் மகள் கங்கை நதிக்கரையில் மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாள். சம்புமூர்த்தியையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். எனவே இந்த திருமண பிரேரணையை அவளும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வாள். அந்த உத்தமரும் முக்கண் நாயகருமான சிவபெருமானுக்கு என் மகள் மனதாலேயே ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்டு விட்டாள். புனிதர்களே, அந்த பெரும் தலைவரான சம்புமூர்த்தி வீற்றிருக்கும் இடத்திற்கு தாங்கள் விரைந்து செல்லுங்கள். அவரிடம் சென்று ஹிமவான் அன்போடு அளிக்கும் இம்மகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவியுங்கள். இந்த திருமண வைபவத்தை முன்னின்று நடத்தி வைக்கும் பொறுப்பை தாங்களே ஏற்று நிறைவேற்றுங்கள். ஹிமவான் இவ்வாறு கூறியதும் அவர்கள் அவரிடம் விடைபெற்று கொண்டு சிவபெருமானை சந்திக்க சென்றார்கள். லக்ஷ்மி தேவி உள்ளிட்ட அனைத்து தேவியரும், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும், 6 வகை தாய்மார்களும், அதாவது பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அந்த திருமண விழாவினை காண சென்றனர். தேவர் கூட்டங்கள், முனிவர்கள், தாய்மார் குழுக்கள் மற்றும் பிரமத கணங்கள் சூழ சிவபெருமான் தனது நந்தி வாகனத்தின் மீது அமர்ந்து ஊர்வலமாக புறப்பட்டார். பேரி, மிருதங்கம், சங்கு, எக்காளம், படகம் போன்ற பல்வேறு இசைக்கருவிகள் முழங்கின. புலவர்கள் கவி பாடினர். முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதினர். இவ்வாறு சிவபெருமான் இமயமலையின் நகரத்திற்குள் பிரவேசித்தார். ஒரு மங்களமான முகூர்த்தத்திலும் சிறப்பான லக்னத்திலும் இமயமலை அரசன் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் அந்த திருமணத்தை நடத்தி முடித்தார். அரசனே, 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களும் இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்தன. திருமண விழாக்கள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் உலகங்களுக்கு நன்மை அளிக்கும் சங்கரனார் தேவியுடன் தாம் விரும்பியவாறு இன்ப விளையாட்டுகளில் ஈடுபட்டார். அவர் உலகியல் நடைமுறைகளை பின்பற்றி நடந்து கொண்டார். சங்கரனார் பல இடங்களில் தனது இன்ப விளையாட்டுகளை நிகழ்த்தினார். உதாரணமாக, தேவேந்திரனின் இருப்பிடத்திற்கு இணையான இமயமலை அரசனின் ஆடம்பரமானதும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதுமான அரண்மனையில் நந்தினி நதிக்கரையில் மற்றும் இரவு காலங்களில் அடர்ந்த வனப்பகுதிகளில் அவர் மகிழ்ந்திருந்தார். பறவைகள், மயில்கள் மற்றும் தேன் பருகி மயங்கிய வண்டுகளின் ஒலிகள் எதிரொலிக்கும் ஒரு பூங்காவில் அவர் இன்ப விளையாட்டில் ஈடுபட்டார். இவ்வாறு அந்த பரம்பொருள் தேவ கணக்குப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாம் விரும்பியவாறு இன்ப விளையாட்டுகளில் திளைத்திருந்தார். அக்காலத்தில் சிறந்த அரசனே, பெண்களுக்கு தேவேந்திரனால் இன்னும் சில வரங்கள் அருளப்பட்டிருக்கவில்லை. எனவே ஏற்கனவே கருவுற்றிருந்த பெண்கள் அதன் பின்னர் ஆண்களுடன் கூடும்போது அவர்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும் நிலை இருந்தது. சிவபெருமானான ஹரனார் நாள்தோறும் இன்ப விளையாட்டுகளில் ஈடுபட்டால் அந்த தேவியானவள் தேவிக்கு கருவே தரிக்கவில்லை.
இறைவனால் ஒரு புதல்வனை பெற இயலாததால் தேவர்கள் கவலையுற்றனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்குள் ஆலோசனை செய்யத் தொடங்கினர். பரம்பொருளான ஹரன் காமத்தால் பீடிக்கப்பட்டவனைப் போல எப்போதும் தேவியிடமே பற்று கொண்டுள்ளார். அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுவதால் நமது நோக்கம் நிறைவேறாது. இனிமேல் அவர்கள் இணையை கூடுவதை தடுப்பதற்கு நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். இவ்வாறு தங்களுக்குள் கலந்தாலோசித்த பின்னர் தங்கள் காரியத்தை சாதிக்க வல்ல ஒருவரை தேடத் தொடங்கினர். அக்னி தேவனை, தீக்கடவுளே அதற்கு பொருத்தமானவர் என்று முடிவு செய்து அவர்கள் மிகுந்த பணிவுடன் அவரிடம் பின்வருமாறு கூறினர். அக்னி தேவரே, தாமே தேவர்களின் முகமாக திகழ்கிறீர். தாமே எங்கள் உறவினரும் புகலிடமும் ஆவீர். ஹரன் தேவியுடன் இன்ப விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் இடத்திற்கு தாம் இப்போதே செல்வீராக. அவர்கள் இணையும் செயல் முடிவடையும் தருவாயில் தாம் அங்கு தோன்றுவீராக. அதனால் அவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்பு ஏற்படாது. தம்மை கண்டதும் தேவி நாணமுற்று நிச்சயமாக அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவாள். இணைவு முடிந்ததும் நீ ஹரனுக்கு ஒரு சீடனை போல நடந்து கொண்டு ஸ்மரணை அளித்தவரிடம், மன்மதனை எரித்த சிவனாரிடம் ஏதேனும் ஒரு ஐயத்தை கேட்பது போல அணுகுவாயாக. பல்வேறு விஷயங்கள் குறித்து வினாக்கள் கேட்பது போன்ற சாக்கில் அதிக நேரம் கடந்து போகுமாறு பார்த்து கொள்வாயாக. இறைவா, இவ்வாறு நீண்ட நேரம் கடந்த பின்னர் தேவி குமாரனை, முருகனை ஈன்றெடுப்பாள். தேவர்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் அக்னி தேவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ஹரனாரை நோக்கி சென்றார். அவர்கள் இணையும் செயலின் நடுவிலேயே விந்து வெளிப்படுவதற்கு சற்று முன்னரே அக்னி அங்கு சென்றார். ஆடையின்றி இருந்த தேவி அவரை கண்டதும் நாணமுற்றாள். உடனே அந்த இன்ப விளையாட்டை அவசரமாக கைவிட்டுவிட்டு மனம் வருந்தியவளாய் அவ்விடத்தை விட்டு அகன்றாள். இதனால் ருத்ரனார் சிவபெருமான் கடும் சினமுற்றார். அவர் அக்னியை நோக்கி, பாவியே, தீயவனே, இதை பெற்றுக்கொள். இதோ என்னிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் தாங்க ஒண்ணா வீரியம் கொண்ட விந்தை நீயே ஏற்றுக்கொள்வாய். நீ அங்கு தோன்றிய காரணத்தினாலேயே எங்கள் இணைவு பாதியிலேயே தடைபட்டு விட்டது. ஆகையால் ஹவ்யவாகனா, வேள்வி பொருட்களை சுமந்து செல்பவனே, இந்த விந்தை நான் உன் வாயிலேயே செலுத்துகிறேன் என்று கூறினார். இவ்வாறு கூறியபடியே ஹரனார் தனது விந்தை அக்னியின் வாயினுள் செலுத்தினார். அந்த அளவற்ற வீரியம் கொண்ட விந்தை அக்னி தேவன் தன் வயிற்றிற்குள் தாங்கிக் கொண்டார். அந்த விந்தின் வெப்பத்தால் அவர் உள்ளுக்குள்ளேயே எரிய தொடங்கினார். இந்த எண்ணத்தால் கவலையுற்ற அவர் தேவர்கள் வீற்றிருக்கும் இடத்திற்கு சென்றார். மிகுந்த சிரமத்திற்கு இடையேதான் அவரால் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முடிந்தது. அவர் அதனை தேவர்களிடம் விவரித்து கூறினார். அக்னி தேவர் கூறியதை கேட்ட தேவர்கள் மகிழ்ச்சியையும் அதே சமயம் சோர்வையும் ஒருங்கே அடைந்தனர். அந்த வீரியம் விந்து அக்னி தேவனிடம் நிலை பெற்றது கண்டு அவர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் அந்த சிசுவை எவ்வாறு வெளிக்கொணர்வது, பிரசவிப்பது என்று அறியாமல் அவர்கள் சோர்வுற்றனர். அக்னியின் வயிற்றினுள் இருந்த சம்புவின் வீரியம் வளர்ந்து முதிர்ந்தது. 10 மாதங்களும் கழிந்தன. அந்த சிசுவை வெளிக்கொணர்வதற்கான வழியை அக்னியால் அறிய இயலவில்லை. அதனால் அவர் மிகுந்த துயரத்திற்கு ஆளானார். அந்த சிசுவை வெளிக்கொணர்வதற்காக அவர் தேவர்களிடம் அடைக்கலம் புகுந்தார். அக்னியை துணையாக கொண்டு அந்த தேவர்கள் புகழ்பெற்ற கங்கை நதியிடம் சென்றனர். துதிப்பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் வாயிலாக அவர்கள் கங்கையிடம் பணிவுடன் வேண்டினர். நீயே அனைத்து தேவர்களுக்கும் தாயாக திகழ்கிறாய். அனைத்து உலகங்களுக்கும் இறைவியாய் விளங்குபவளும் நீயே. தேவர்களின் சார்பாக நற்பண்பு மிக்க தேவியே, சம்புமூர்த்தியின் வீரியத்தை தாம் ஏற்று தாங்கிக் கொள்வாயாக. அந்த சிசு வளர்ந்து முதிர்ந்து வருகிறது. ஆனால் அக்னி ஒரு பெண்ணாக இல்லாத காரணத்தினால் அந்த சிசுவை வெளிக்கொணர இயலவில்லை. எனவே அவரையும் அக்னி தேவரையும் எங்களையும் தாம் காத்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதும் அந்த தேவி அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தாள். அந்த சிசுவை வெளிக்கொணர்வதற்கான மந்திரத்தை தேவர்கள் அவளுக்கு உபதேசித்தனர். அந்த மந்திரத்தின் ஆற்றலால் அக்னி தேவன் சம்புமூர்த்தியின் ஒளி வீசும் வீரியத்தை கங்கை நதியில் விட்டுவிட்டார். அந்த வீரியம் அனைத்து உலகங்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. அவள் அதனை சில மாதங்கள் தாங்கி பிடித்தாள்.
ஆனால் அதன் அளவற்ற ஆற்றலின் காரணமாக அதற்கு மேல் அவளால் அதனை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவளது நீர் வற்றி போனது, அவளது உடல் சிவந்து போனது. அந்த தேவி மிகுந்த துயரத்திற்கு ஆளானாள். ஆயினும் தனது கற்பின் ஆற்றலால் அனைத்து உலகங்களையும் புனிதப்படுத்தும் ஒரே சக்தியான கங்கை நதி தனக்குள் இருந்த அந்த சிசுவை சர நாணல் கூட்டம் ஒன்றில் வெளிப்படுத்திவிட்டாள். அது சுற்றிலும் மிகுந்த ஒளியுடன் ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த சர நாணல்களின் தாக்கத்தால் அது 6 பாகங்களாக பிரிந்தது. பிரம்மதேவரின் தூண்டுதலின் பெயரில் 6 கிருத்திகை தேவியரும் அங்கு வந்தனர். நாணல்களுக்கு இடையே 6 கூறுகளாக பிரிந்திருந்த சம்புமூர்த்தியின் கருவை அவர்கள் ஒன்றிணைத்தனர். ஒரே உடலையும் 6 முகங்களையும் கொண்ட ஒரு தனி நபராக அவர்கள் அதனை உருவாக்கினர். பிரம்மதேவனால் பணிக்கப்பட்ட கிருத்திகை பெண்கள் அப்பணியை மிகச் செம்மையாக நிறைவேற்றினர். 6 முகங்களை கொண்ட மனித உருவில் அமைந்த அந்த திருமேனி நாணல்களுக்கு இடையே நீண்ட காலமாக எவ்வித பாதுகாப்பும் இன்றி இருந்து வந்தது. ஒரு சமயம் இடப வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஸ்ரீசைலத்திற்கு செல்ல விரும்பிய அன்னை பார்வதி தேவியும் பரமேஸ்வரரும் அந்த இடத்திற்கு வந்தனர். அச்சமயத்தில் அன்னை பார்வதி தேவி திருமுலைகளிலிருந்து திடீரென பால் சுரக்கத் தொடங்கியது. இதனால் வியப்புற்ற தேவி ருத்ரனை நோக்கி, என் முலைகளிலிருந்து ஏன் இவ்வாறு பால் சுரக்கிறது? அகிலத்தின் ஆன்மாவே, இதற்கான காரணத்தை எனக்கு எடுத்துரைப்பீராக என்று வினவினாள். இவ்வாறு வினவப்பட்டதும் ஹரனார் பின்வருமாறு பதிலளித்தார். கேளாய் பெண்ணே, என் நற்பண்புகள் நிறைந்த தேவியே, நான் உனக்கு உண்மையை எடுத்துரைக்கிறேன். உன் மகன் இங்கேயே கீழேதான் இருக்கிறான். நான் என் வீரியம் மிக்க விந்தினை உனக்குள் செலுத்தவில்லை. அதற்கு முன்னரே அக்னி தேவன் அங்கு வந்துவிட்டான். அவனை கண்டதும் நீ நாணமுற்று வேறொரு இடத்திற்கு சென்று விட்டாய். மிகுந்த சீற்றத்துடன் அளவற்ற ஆற்றல் கொண்ட அந்த விந்தினை நான் அக்னி தேவனின் வாயில் செலுத்தினேன். தேவர்களின் அருளால் அக்னி தேவன் அதனை கங்கை நதியில் சேர்த்தான். அந்த விந்தின் வெப்பத்தால் கங்கை நதியே வெந்து போனாள். அதனால் கங்கை நதி அதனை நாணல்களுக்கு இடையே வெளியேற்றினாள். அங்கே அது 6 கூறுகளாக பிரிந்தது. பின்னர் தாய்மார்களாகிய கிருத்திகை பெண்களால் ஒன்றிணைக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது. அது ஒரு மனித உருவை ஏற்றுக்கொண்டது. அதுவே அவனை கண்டதும் உன் மார்புகளிலிருந்து பால் சுரந்தது. அவன் பாதுகாக்கப்பட வேண்டியவன். அவன் மிகுந்த வீரியம் கொண்டவன். வீர செயல்களில் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இணையானவன். இவன் நிச்சயமாக உன் மார்பிலிருந்து பிறந்த சொந்த மகனாகவே தோன்றுகிறான். எனவே அவனை விரைவாக ஏற்றுக்கொள்வாய். இவன் மூலம் நீ பெரும் புகழை அடைவாய். சம்புமூர்த்தியால் இவ்வாறு பணிக்கப்பட்டதும் அவள் அக்குழந்தையை உடனடியாக தன் மடியில் இருத்தி கொண்டாள். பின்னர் அத்தெய்வம் அக்குழந்தைக்கு தன் மார்பிலிருந்து பாலூட்டினாள். இறைவனால் ஈர்க்கப்பட்ட அத்தெய்வம் அம்மகனிடம் மிகுந்த வாஞ்சையையும் தாய்மை உணர்வையும் கொண்டாள். பின்னர் சங்கரனாரின் திருமகனான அவன் இறைவனுடன் இணைந்து கைலாயத்திற்கு சென்றான். தன் மகனை தழுவி லீலைகள் புரிவதில் அத்தெய்வம் மிகுந்த இன்பத்தையும் மன நிறைவையும் அடைந்தாள். அன்னை பார்வதி தேவி இவ்வாறு குமாரனின் மர்மம் நிறைந்ததும் அற்புதமானதுமான பிறப்பு தங்களுக்கு விவரிக்கப்பட்டது. மிகுந்த மங்களங்கள் நிறைந்த குமாரனின் இப்பிறப்பு வரலாற்றை எவன் எப்போதும் செவிமடுக்கிறானோ அவன் ஐயமின்றி புத்திர பேற்றையும் பேர குழந்தைகளின் பெருக்கத்தையும் அடைவான். இவன் பிறந்தபோது ஹரனாரும் சிவபெருமானும் கூட பெரும் துயரத்தை அனுபவிக்க நேர்ந்தது. வைசாக மாதத்திற்குரிய புனித விரதங்களை எவன் அன்போடு செவிமடுக்கிறானோ அவன் நிகரற்றவனாக திகழ்வான். ஆகையால் வைசாக மாத விரதங்கள் பாவ குவியல்கள் அனைத்தையும் அளிக்கும் வல்லமை கொண்டவை. இது மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இல்லற இன்பத்தை அருளக்கூடியது. இது சகல செல்வங்களையும் ஈட்டி தரக்கூடியது. இதன் ஆற்றலினாலேயே உடலற்ற நிலையில் இருந்த காம கடவுள் மன்மதனார் கூட சாங்கன் முழுமையான உடல் உறுப்புகளை பெற்றவன் ஆனார். ஒருவன் வைசாக மாதத்தை புனித நீராடலோ அல்லது தான தர்மங்களோ செய்யாமல் கழிப்பானாயின் அவன் பிற புனித விரதங்கள் அனைத்தையும் கடைபிடித்திருந்தாலும் கூட அவனுக்கு தொடர் துயரங்களே வந்து சேரும்.
வைசாக மாதமான வைகாசி மாத விரதத்தை மட்டும் ஒருவன் முறையாக கடைபிடித்தால் பிற தர்மங்கள் அனைத்தும் அவனுக்கு நன்மையே பயக்கும். வைசாக மாதமான வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.